ஹலோ ஆஸ்பிரன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு விஷயம், இட் இஸ் ரியலி ஹாப்பி ஃபார் அஸ். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறப்பையும் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களோட இன்டெண்டட் இது என்னன்னா, ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான சீரீஸாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம், நினச்சோம். ஸோ கமெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் மற்ற இதெல்லாம் பார்க்குறப்ப வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக நிஜமாவே இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் எப்போன்னு கேட்குறாங்க. ஸ்பெக்ட்ரமில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ we are really happy. Okay, so please continue your support. Okay, subscribe as well as most importantly நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு எடுக்கிற வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? வித்தின் அ டே, வித்தின் 24 ஹவர்ஸ் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நானே பர்சனலாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும், சார் இந்த பர்டிகுலர் சாப்டரில் வந்து என்ன கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, கமிங் டு த வீடியோ. லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 வீடியோஸில் இந்தியா அப்படின்ற கான்செப்ட், அதாவது மைட்டி முகல்ஸ் இருந்தாங்க, மராத்தாஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி ரீஜனல் பவர்ஸ்லாம் டெவலப் பண்ணாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணாங்க, ஓவராலாக எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவாக மாற்றினாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி ரன் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறது சிந்த் ரீஜனை எப்படி கேப்சர் பண்ணி சிந்த் ரீஜனை எப்படி ஒரு பிரிட்டிஷ் ப்ராவின்ஸாக மாற்றினாங்க, பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டு பிக்சர் இட் ஈஸிலி உங்களுக்கு இந்தியாவோட அந்த 16th-17th செஞ்சுரி மேப் காட்டுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ப்ரெசன்ட் மேப். உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ முகல்ஸ் இருந்தாங்க. இருந்த முகல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மராத்தாஸ் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த மராத்தாஸை தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கு 3 ஆங்கிலோ மராத்தா வாரில் டிஃபீட் பண்ணுறாங்க. மொத்தம் 3 ஆங்கிலோ மராத்தா வார் நடக்குது. ஓகே, அதே மாதிரி மைசூர் ரீஜியன் உங்களுக்கு தெரியும், ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான் இருந்த அதே ரீஜியன். ஓகே, ஸோ அதில் 4 ஆங்கிலோ மைசூர் வார்ஸ். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஜியன் ஆர்காட் ரீஜியன். ஓகே, உங்களுக்கு கர்நாடிக் வார்ஸ், 3 ஆங்கிலோ கர்நாடிக் வார்ஸ். ஸோ இந்த ரீஜனை கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பெங்கால் ரீஜன். பெங்கால்ன்றது அப்போ ரொம்ப ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ் அப்படின்னு ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, பக்சர், பிளாசி, பக்சர், இந்த 2 வார்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கே கிளியராக பாருங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மராத்தாஸ் வந்து இந்த ரீஜனும் சேர்த்து தான். ஓகே, ஆனால் ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக சப்சிடரி அலையன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஹைதராபாத் வந்து இட் வில் பிகம் அ பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ். ஓகே, ஸோ முகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1857 வரைக்கும் யாரோட கண்ட்ரோலில் இருந்தாங்க? பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஸோ முகல்ஸ் அப்படின்ற ப்ராவின்ஸே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆஃப்டர் லாஸ்ட் முகல் ஹஸ் பிகம் த பென்ஷனர். ஓகே, மைட்டி முகல்ஸ்லாம் ஃபாலோ ஆனோடனே லேட்டர் முகல்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ உங்களுக்கே தெளிவாக தெரியுது இல்லை? ஸோ இந்த இடம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போயிடுச்சு, இந்த இடம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் போயிடுச்சு, இந்த இடம் ஃபுல்லாக இந்த இடமும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் சப்சிடரி அலையன்ஸ் கான்செப்டில் போயிடுச்சு. மைசூர் கிங்டம் போயிடுச்சு, கர்நாடிக் ரீஜன், ஆர்காட் ரீஜன், கர்நாடிக் ரீஜன்லாம் போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன், இந்த பர்டிகுலர் சிந்த் ரீஜியன். ஓகே, நம்ம நேஷனல் ஆந்தம்ல இருக்கும்ல சிந்து மராத்தா அப்படின்ட்டு. ஸோ சிந்த் அப்படின்ற ரீஜன் பற்றி இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கலாம். சிந்துன்ற ரீஜனே இப்போ இந்தியாவில் எங்கேயுமே நம்ம பார்க்கலையே, அப்புறம் ஏன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம்ல இருக்குது அப்படின்னா, இந்த ரீஜனுக்கு பேர் வந்ததுக்கு காரணமே இண்டஸ் ரிவர் தான். சிந்து நதி அப்படின்வாங்க. சிந்து நதி ஆர் ரிவர் இண்டஸ். ஓகே, ஸோ அந்த ரிவர் இங்கே ஃப்ளோ ஆகிறதுனால தான் இந்த ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ் ரீஜன் ஆர் சிந்த் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பர்டிகுலர் கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சிந்த் ரீஜன் எப்படி ஃபாலோ ஆனுச்சு அப்படின்றது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்த். ஓகே, இந்த கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்த் ஜென்ரலாக எல்லா ஹிஸ்டாரிஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அன்ஸ்கர்ப்ளஸ் எபிசோட் இன் பிரிட்டிஷ் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்வாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வாரோட கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது ஆங்கிலோ மைசூர் வாராக இருக்கட்டும், ஆங்கிலோ மராத்தாவாராக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரைவல்ரியோட எண்டாக தான் இருந்தது. வேற சிந்துன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் டெரிட்டரியாக தான் இருந்தது. ஓகே, அது எதுக்காக பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, பார்ட் ஆஃப் தேர் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அண்ட் ஆப்கானிஸ்தான்
மூலமா வர ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு அவங்களுக்கு சிந்த் தேவைப்பட்டது. மத்தபடி டைரக்ட்டா அவங்களுக்கும் சிந்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேற ஆல்ரெடி நடந்த வார்ஸ்லாம் பார்த்திருப்போம். ஆங்கிலோ மராத்தா வார் இருக்கட்டும். இங்கிலீஷ்க்கும் மராத்தாஸ்க்கும் டைரக்ட்டா இஷ்யூஸ் வந்திருக்கும். ஆங்கிலோ மைசூர் வார் இங்கிலீஷ்க்கும் மைசூருக்கும் டைரக்ட்டா சண்டை வந்திருக்கும். ஆனா அந்த மாரிலாம் இல்லாம இந்த பர்ட்டிகுலர் சிந்த் ரீஜியனோட கான்குவெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிந்துன்றது ஒரு பஃபர் ஸ்டேட்டா வச்சிருந்தாங்க. சிந்துன்றது வேற ஒரு பெர்சனோட கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா, பிரிட்டிஷ்க்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரே ரீசன்னால தான் சிந்த கேப்சர் பண்ணாங்களே தவிர, சிந்த் ரீஜியனுக்கும் பிரிட்டிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் இல்லை. ஓகே. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். திஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஓகே. ஸோ எஸ் லெட்ஸ் கன்டின்யூ. ஓகே. ஸோ சிந்த் அப்படின்றத ஒரிஜினலா ரூல் பண்ணிட்டு இருந்தது யாரு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிந்த் ரீஜியன்ல எப்படி பிரிட்டிஷோட பிரசன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகல் எம்பரர் 1630ல ஐ ஹேவ் டு லிசன் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். 1630ல ஹூ இஸ் த முகல் எம்பரர் ஆஃப் இந்தியா? ஏன்னா இந்த பர்டிகுலர் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகல் எம்பரர் இஸ் கிவிங் ஓகே பர்மிஷன் டு ஃபார் த பிரிட்டிஷ் டு எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல். ஓகே வாட் டு எஸ்டாப்ளிஷ் ட்ரேட் கண்ட்ரோல் இன் த சிந்த் ரீஜன். ஒரு ஃபர்மான் தரார். ஃபர்மான்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ராயல் ஆர்டர் தராரு. ஓகே. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா சிந்த் ரீஜியனோட போர்ட்ஸ், பிகாஸ் சிந்த் ரீஜியன்றது நான் உங்களுக்கு லாஸ்ட் இதுலேயே சொன்ன மாதிரி இட் இஸ் கனெக்டட், இட் இஸ் ரிவர், ஹைலி கனெக்டட் இன் ரிவர்ஸ். ஸோ இந்த இடத்துல நடந்த எல்லா ட்ரேடும் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி ரிவர் பேஸ்டு ட்ரேடாக தான் இருந்தது. ஓகே. ஸோ நிறைய ரிவர்ஸ் ரன் ஆகிற ரீஜன். ஸோ ரிவர் பேஸ்டு ட்ரேடாக தான் இந்த இடத்துல இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த போர்ட்ஸ் மூலமா ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு முகல் எம்பரர் பெர்மிஷன் தராரு. ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் ஹூ இஸ் தட் முகல் ரூலர். ஓகே. ஸோ இந்த பெர்மிஷன் தராங்க. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணி உங்க ட்ரேடை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இந்த சிந்த் ரீஜன் அப்படின்றது கல்லோரா சீஃப்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் கிட்ட தான் இருக்கு. ஓகே. 18th செஞ்சுரி முன்னாடி. ஓகே. ஸோ கல்லோரா சீஃப்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனால் இது தல்புரா ஆமிர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் கிட்ட கண்ட்ரோல்ல வருது. இந்த ஆமிர்ஸ் கிட்ட இருந்து தான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து சிந்த் ரீஜனை கேப்சர் பண்றாங்க. இதை நாம பார்க்க போறோம். ஸோ எப்படி சிந்த் ரீஜியன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமிர்ஸ் அப்படின்றவங்களோட கண்ட்ரோல்ல இருந்தது. லேட்டரா எப்படி பார்த்தீங்கன்னா அது மாறுனுச்சு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பெர்மிஷன் யூஸ் பண்ணி, அதாவது முகல் எம்பரர் கொடுத்த பெர்மிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா 1761ல குலாம் ஷா அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்த் ரீஜனை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கோர்ட்டுக்கு எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ற எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஏஜென்ட்ஸ் ஒருத்தங்களை அனுப்பிச்சாங்க. நான் ஒரு போன வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த ஏஜென்ட்ஸ் ஸ்பையாவும் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்தெந்த கண்ட்ரிஸ் கூடலாம் இந்த பர்டிகுலர் வேற எந்தெந்த யூரோப்பியன் பவர்ஸ் கூடலாம் இந்த பர்டிகுலர் கண்ட்ரி ஆர் இந்த பர்டிகுலர் கிங் வந்து ட்ரேட் பண்றாருன்றதை இங்கிலீஷ்க்கு சொல்ற ஒரு ஸ்பையாவும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எஸ் ஆஸ் ஐ செட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரீட்டி நெகோஷியேட் பண்றாங்க. அதுபடி இந்த பர்டிகுலர் சிந்த் ரீஜன்ல வேற எந்த யூரோப்பியன்ஸும் ஓகே எந்த யூரோப்பியன்ஸும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. லேட்டரா இது அமெரிக்கன்ஸ்க்காக மட்டும் ஓகே எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. அமெரிக்கன்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூஷன்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படலாம், என்னது அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணாங்களான்ட்டு. எஸ், அமெரிக்கன்ஸ் ஆல்சோ ட்ரேடட் இன் இந்தியா. இதை லேட்டரா நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே. ஸோ எஸ் ஓகே. ஸோ 1770ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா இந்த ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருந்ததுன்னா தால்போராஸ் தான். ஓகேங்களா? ஸோ சாரி பலுச் ட்ரைப் இருந்தாங்க. இந்த பலுச்சிஸ்தான் அப்படின்னு பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்க ஒரு ரீஜன். அந்த இடத்துல இருக்க குரூப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பலுச் அப்படின்வாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்திருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ ஃபேமஸாக போயிட்டு இருக்குல்ல துரந்தர் மூவி, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பலுச் ட்ரைப்ஸை பற்றி தான் ப்ரிடாமினண்ட்டாக பேசியிருப்பாங்க. ஹீரோ வந்து பலுச் ட்ரைப்ஸில் ஹீரோ அண்ட் பிரைமரி வில்லன் வந்து பலுச் ட்ரைப்ஸ்லேருந்து தான் வந்ததாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பலுச் ட்ரைப்ஸில் தல்புராஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. அவங்க வந்து மவுண்டனியஸ் ட்ரைப்ஸ். அந்த மவுண்டனியஸ் ட்ரைப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலி ரீஜனுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. பிளெயின் ரீஜன் ஆஃப் சிந்துக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. அவங்க தே ஆர் எக்ஸலன்ட் சோல்ஜர்ஸ். பர்டிகுலர்லி ஹார்ஸ் ரைடிங்ல தே ஆர் எக்ஸலன்ட், ரியல்லி எக்ஸலன்ட் ஹார்ஸ் ரைடிங்ல. ஓகே. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தல்புராஸ் வந்து 1783ல அலிகான், ஃபத்தே அலிகான் ஆர் ஃபத்தே அலிகான் அப்படின்றவரோட லீடர்ஷிப்ல ஓகே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்த் ரீஜனை கேப்சர் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ரூல் பண்ணிட்டு இருந்த கல்லோரா பிரின்ஸை அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுறாங்க. ஓகே. ஸோ பலுச் ட்ரைப்ஸ் பேர் என்ன? தல்புராஸ். ஒரிஜினலா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் ட்ரைப். எங்க இருக்காங்க? பலுச்சிஸ்தான் ரீஜன்ல இருக்காங்க. அங்கிருந்து எங்க வராங்க? உங்களுக்கு சிந்த் ரீஜனுக்கு வராங்க. வேலியில செட்டில் ஆகுறாங்க.
யாரோட கண்ட்ரோல்ல? ஃபத்தே அலி கான் அப்படின்றவரோட கண்ட்ரோல்ல சிந்த் ரீஜன் மேல ஒரு கண்ட்ரோல் கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரிஜினல் கல்லோரா பிரின்ஸ துரத்தி விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த துரானி எம்பையர், துரானி மொனார்ச்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்கான் ஆப்கானிஸ்தான். சாரி, அந்த அளவுக்கு கிளியரா இருக்குல்ல. ஓகே, ஆப்கானிஸ்தான். ஓகே, ரீஜனை சேர்ந்த எம்பரர். ஓகே, உங்களுக்கு அமர் ஷா அப்தாலி. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட டிசெண்டன்ஸ் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மிர் ஃபத் கான் அவரோட கிளைம் ஓவர் சிந்த இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஓகே, நீங்க இனிமேட்டு எங்களுக்கு ரெகுலரா யூ ஹேவ் டு பே த டியூட்டி, ஓகே, அண்ட் ட்ரிபியூட். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா சிந்த் ரீஜனை நீங்க ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் வெல் அஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டெத்துக்கு அடுத்து அவரோட கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா 4 பிரதர்ஸ் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ in 1783 மிர் ஃபத் அலி கான், ஓகே, மிர் ஃபத் அலி கான் சிந்த் மேல கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டெத்துக்கு அப்புறமேட்டு அந்த சிந்த் கிங்டம் அப்படின்றது 4ஆ பிரிக்கிறாங்க. ஓகே, 4ஆ பிரிக்கிறாங்க அமாங் இஸ் 4 பிரதர்ஸ். அதனால இந்த சிந்த் ரீஜனை இப்ப என்னன்னு சொல்றாங்கன்னா, சார் யார் அப்படின்றாங்க. சார் யார், அதாவது 4 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. சார் யார் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா, சிந்த் ரீஜன், அந்த சிந்தோட பிரைமரி கேபிட்டல். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத். திஸ் ஹைதராபாத் இஸ் நாட் த சதர்ன் ஹைதராபாத் விச் இஸ் இன் த சவுத் இந்தியா. ஓகே, திஸ் இஸ் த ஹைதராபாத் விச் இஸ் இன் பாகிஸ்தான். சிந்த் ரீஜன்ல இருக்கிற ஹைதராபாத். ஓகே, ஸோ ஹைதராபாத், கைராப்பூர் அண்ட் மிர்பூர் ஆஸ் வெல் அஸ் சிந்த், இந்த 4 இடத்துல இருந்து ரூல் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க யாரும், இந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திவர் எ கான்ஃபெடரேஷன் ஆஃப் பலூச்சி சீஃப்ஸ். பலூச்சி ட்ரைபர்ஸ் சேர்ந்த சீஃப்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலரா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட பார்டர்ஸை ஆப்கானிஸ்தான் வரைக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சவுத்தில் ராஜா ஆஃப் ஜோத்பூர், அதாவது ஜோத்பூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் ரீஜன்ல இருக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் ஏரியாவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? மவுண்டன் ரீஜன்ல இருந்த ஒரு ட்ரைப் என்ன பண்றாங்கன்னா பிளெயின் ரீஜனுக்கு வராங்க. அவங்க ஒரிஜினலா இருந்த கல்லோரா சீஃபை துரத்தி விட்டுட்டு ஒரு சிங்கிள் பர்சன் மிர் ஃபத் அலி கான் அப்படின்றவர் கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அவருக்கு அடுத்து, அவரோட டெத்துக்கு அடுத்து அவரோட 4 பிரதர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவை பிரிச்சு ரூல் பண்றாங்க. அவங்கள வந்து சார்யார், 4 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. 4 இடத்துல இருந்து ரூல் பண்றாங்க. சிந்து, ஹைதராபாத், கைராப்பூர் அண்ட் மிர்பூர். ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ கான்ஃபெடரேஷன். அதாவது ஒரு இடத்த 4 பேர் சேர்ந்து ஒரு 4, 5 பேருக்கு மேல ரூல் பண்ணா அது வந்து கான்ஃபெடரேஷன். ஞாபகம் இருக்கதா? மராத்தா கான்ஃபெடரேஷன். எதனால மராத்தா கிங்டம்னு சொல்லாம மராத்தா கான்ஃபெடரேஷன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 சீஃப்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? பேஷ்வாஸ், கெய்க்வாட்ஸ், பரோடா. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் ரூல் பண்ணது தான் கான்ஃபெடரேஷன் வாங்க. அதே மாதிரி இங்க உங்களுக்கு 4 பேர் சேர்ந்து ரூல் பண்றதுனால இது என்னன்றாங்க? சார்யார் ஆர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் பலோச் சீஃப்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? எஸ். அண்ட் தே கால்டு தெம்செல்ஃப் அஸ் த ஆமர்ஸ் ஆர் லார்ட்ஸ் ஆஃப் சிந்த். ஆமர், ஆமர் அப்படின்னா ஹெட் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு ராஜாவுக்கு ஈக்குவலான பர்சன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே நேம்ட் தெம்செல்ஃப், தே கால்டு தெம்செல்ஃப் அஸ் த ஆமர்ஸ். ஓகே, ஸோ எப்படி பிரிட்டிஷ் வந்து இந்த இடத்துக்கு நுழையிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம். பிரிட்டிஷ்க்கு இந்த பர்டிகுலர் கான்கொஸ்ட் ஆஃப் சிந்த கிரேட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் கேம் அப்படின்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட சிந்த் இன்ட்ரெஸ்ட்ன்றது சிந்துனால இல்ல. ஓகேவா? இட் இஸ் ஆக்சுவலி அபவுட் த ஃபியர் ஆஃப் லேண்ட் ரூட் இன்வேஷன் டு இந்தியா. சிந்த கேப்சர் பண்ணது சிந்துக்காக கிடையாது. அது வழியா வந்து யாராவது பிரிட்டிஷ் இந்தியாவை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால தான். எதனால இந்த பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1807ல தில்சித் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலையன்ஸ் கிரியேட் ஆகுது. இதை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப பிரெஞ்சோட ஹெட்டா இருந்த எம்பரர் நெப்போலியன். அந்த எம்பரர் நெப்போலியன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் ரஷ்யா கூட ஆர் எம்பரர் ஆஃப் ரஷ்யா அந்த டைம்ல யாருன்னா சார் அலெக்சாண்டர், டிஎஸ்ஏஆர். ஓகே, சார்ன்றது ஃபேமிலி டைட்டில், நேம் வந்து அலெக்சாண்டர் ஒன். ஓகே, ஸோ சார் அலெக்சாண்டர் ஒன். ஓகே, நாட் சர், இட்ஸ் சார், டிஎஸ்ஏஆர். ஓகே, சார் அலெக்சாண்டர் ஒன் ஆஃப் ரஷ்யா கூட சேர்ந்துட்டு ஒரு அலையன்ஸ் மார்க் பண்றாரு. இந்த இடத்துல பிரிட்டிஷ்க்கு பயம் வருது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் நெப்போலியனும் சரி, இங்க சார் அலெக்சாண்டர் ஆஃப் ரஷ்யாவும் சரி, தே ஆர் நாட் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ்.
ஓகே. ஸோ அதனால பயப்படுறாங்க. அதனால பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. பேனிக் ஆகுற பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, நிக்கோலஸ் ஸ்மித் அப்படின்ற ஒரு பெர்சன சிந்த் ரீஜியனுக்கு சென்ட் பண்றாங்க. சென்ட் பண்ணி எதுக்காக சென்ட் பண்றாங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் எட்டர்னல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத ஒண்ணு சைன் பண்றாங்க. இந்த ட்ரீட்டில நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த ட்ரீட்டியோட பிரைமரி கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப்பிங் த பிரெஞ்ச் அவுட் ஆஃப் த சிந்த் ரீஜியன். அது மட்டும் தான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கம். நான் சொல்றேன். ஓகே. ஸோ என்ன ஆகுது? சிந்த் வந்து உங்களுக்கு பிரைமரி இதா எதுக்காக சிந்து மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் கிடைக்குது. நெப்போலியன் இந்தியாவை இன்வைட் பண்ணலாம். எதுக்காக? நம்ம ஆங்கிலோ மைசூர் வார்ல பார்த்தோம். திப்பு சுல்தானோட ட்ரிவாங்கூர் ரீஜியன் வந்து திப்பு சுல்தான் அட்டாக் பண்ணப்ப கூட என்ன நினைச்சாங்க? ஸோ மலபார் போர்ட் வழியா உங்களுக்கு பிரெஞ்சு வந்து இந்தியாவுக்கு வந்துருவாங்கன்ற பயம் இருந்ததுல. சேம் திங் உங்களுக்கு அவர் வந்து பிரெஞ்சு வந்து ரஷ்யா போயிட்டு ரஷ்யா இஸ் கனெக்டட். ஓகே, ஆப்கானிஸ்தான் வழியா இந்தியாவுக்கு வந்துருவாங்க அப்படின்ற பயத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிந்தை வந்து இது பண்றாங்க. ஸோ இது எல்லாம் அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா, லார்ட் வெல்லஸ்லி தான் என்ன பண்றாரு, உங்களுக்கு சிந்து கூட ஒரு கமர்ஷியல் ரிலேஷன் டெவலப் பண்றாரு. அதை ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபத் அலி கான் அவர் கூட ஒரு நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் பாலிசி வந்து செட் பண்றாங்க. எங்க? ஹைதராபாத் ரீஜன், சாரி ஹைதராபாத் விச் இஸ் அட் சிந்த். ஓகே. அந்த ஓகே. ஸோ இஷ்யூஸ் வருது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க பிரிட்டிஷ் ஏஜென்ட்டா இருந்த பெர்சன வெளியில போக சொல்றாங்க. பிரிட்டிஷ் ஏஜென்ட்டா இருந்த பெர்சன வெளியில போக சொல்றாங்க. ஸோ இத பிரிட்டிஷ் பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நெப்போலியன், திப்பு சுல்தான், சாரி நெப்போலியனோட அட்டாக் தான் இந்தியா மேல வரப்போகுது அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஓகே. ஸோ இப்பதான் அந்த ட்ரீட்டி ஆஃப் எட்டர்னல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒண்ணு சைன் பண்ண ட்ரை பண்றாங்க. எதுக்காக? நான் சொன்ன மாரி டில்சிட் ட்ரீட்டி அப்படின்றத நெப்போலியன் அலெக்சாண்டர் ஒன் ஆஃப் ரஷ்யா, சார் அலெக்சாண்டர் ஒன் ஆஃப் ரஷ்யா கூட சைன் பண்றாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஷ்யூ வருது. அவங்க ஒரு பேரியர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பஃபர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னது? ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் மின்டோ அட் த டைம் லார்ட் மின்டோ என்ன பண்றாருன்னா 3 டெலிகேஷன்ஸ் அனுப்புறாரு. ஓகே, 3 டெலிகேஷன்ஸ் அனுப்புறாரு. ஓகே. ஸோ மெட்கால்ஃப், லார்ட் மெட்கால்ஃப் எங்க போறாரு? லாகூருக்கு போறாரு, which is part of Pakistan. And then Elphinstone to Kabul, which is part of Afghanistan. And Malcolm to Tehran. Okay, Tehran is in the present day of Iraq. ஸோ எந்த வழியாகவும் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெப்போலியனோ இல்லை ரஷ்யனோ வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஃபோக்கஸாக இருக்காங்க. அண்ட் சிந்த் வாஸ் விசிட்டட் பை நிக்கலஸ் ஸ்மித். நிக்கலஸ் ஸ்மித். ஓகே. ஸோ என்ன பண்றாங்கன்னா, நிக்கலஸ் ஸ்மித் போகிறாரு. ஓகேங்களா? போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் எட்டர்னல் ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரீட்டி ஆஃப் எட்டர்னல் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுன்றாங்க. ஓகே. ஸோ இந்த ட்ரீட்டியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்து கூட ஒரு ஃப்ரெண்ட்லி அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணுன்றது மட்டும் கிடையாது, பிரெஞ்சை வெளியில துரத்தணும் அப்படின்ட்டு தான். ஓகே. ஸோ எக்ஸ்க்ளூடிங் த பிரெஞ்ச் ஃப்ரம் த சிந்த் ரீஜன் வாஸ் த அல்டிமேட் எய்ம். ஓகே. அண்ட் அகெயின் இந்த ட்ரீட்டியை பார்த்தீங்கன்னா 1820 உங்களுக்கு ரினியூ பண்றாங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் இன் எவ்ரி வைல் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்டியை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபார் தேர் பெனிஃபிட். ஓகே. ஸோ 1832 ட்ரீட்டி. ஓகே. கமர்ஷியல் ஓப்பனிங் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வில்லியம் பென்டிக். ஓகே. வில்லியம் பென்டிக் இஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அட் தட் டைம். 1813 இருந்து உங்களுக்கு தெரியும். ஓகே. கர்னல் பாட்டிஞ்சர் அப்படின்றவரை சிந்துக்கு அனுப்புறாரு. ஓகே. எதுக்காகன்னா இந்த ட்ரீட்டியை ரிவாம்ப் பண்ணி புது ட்ரீட்டி சைன் பண்றதுக்காக. ஓகே. ட்ரீட்டி ஆமர்ஸ். ஓகே. ஸோ இந்த ட்ரீட்டியோட ஆஸ்பெக்ட் படி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த ட்ரீட்டியோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் த இண்டஸ் ரிவர் ஃபார் ட்ரேட். ஓப்பனிங் த இண்டஸ் ரிவர் ஃபார் ட்ரேட். ஆனா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதுல ஒரு பாயிண்ட் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸ்பிளிசிட்லி ஃபர்பேட் த வார்ஷிப்ஸ் ஆர் மிலிட்ரி மெட்டீரியல். ஏன்னா சிந்து ரீஜியன்ல ப்ரிடாமினண்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்வே மூலமா தான் ட்ரேட் பண்றாங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வர மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ஷிப்ஸும் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான பயம் இருக்கு. ஆனால் சிந்தோட சுல்தான்ஸ் ஆர் ஆமிர்ஸ் பயப்படுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நாங்கள் வார்ஷிப்ஸ் கொண்டு வர மாட்டோன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த கமர்ஷியல் ஆக்சஸை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு சிந்தோட ஜாகிரபியை கிளியரா சர்வே பண்ணிடுறாங்க. இதை ஃபியூச்சர் மிலிட்ரி யூஸுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபியூச்சர் மிலிட்ரி யூஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த ஒரு இங்கிலீஷ் மர்ச்சன்ட்டும் செட்டில் டவுன் ஆக மாட்டாங்க.
அண்ட் தென் ஃப்ரீ பேசேஜ் எப்பயும் கிடைக்கும் அப்படின்ற இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எப்படி இப்படி இருந்தது மாறுனுச்சு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. பட் இப்படி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிறது எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லார்ட் ஆக்லாண்ட் அண்ட் சிந்த் இதுதான் பார்த்தீங்கன்னா ரோட் டு அனெக்சேஷன்வாங்க. ஆக்லாண்ட் அண்ட் எல்லன்புரோ. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க. டியூப்ளிசிட்டி அண்ட் கொரெக்ஷன். ஓகே, கோவர்ஷன். அதாவது டியூப்ளிசிட்டி அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கோவர்ஷன் அப்படின்றது புஷ் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட்ரேட், அதாவது ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மென்டாலிட்டி. 1838ல் லார்ட் ஆக்லாண்ட் என்ன பண்ணார்னா ராஜா ரஞ்சித் சிங்ன்றவர் பஞ்சாப் ரீஜனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், எப்படி பஞ்சாப் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரஞ்சித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்த சிக் குரூப்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சிக் எம்பையரை கிரியேட் பண்ணுறாரு. நிறைய மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன்ஸ் போகிறாரு. ஸோ லார்ட் ஆக்லாண்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிங் வந்து எப்போ வேணாலும் சிந்து அட்டாக் பண்ணிடுவார், அதனால வேற வழி இல்லை, நீங்கள் ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டை சிந்தில் வச்சிருங்க அப்படின்னு பயம்புறுத்தி ஒரு ப்ரொடெக்டரேட் மென்டாலிட்டிக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டை சிந்துக்குள்ளார உட்கார வைக்கிறாங்க. இது 1838ல் நடக்குது. ஓகே, ஸோ ரஞ்சித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். ஓகே, ஸோ லேட்டராக நம்ம பார்ப்போம் as I said. ஸோ இவரை காட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமிர்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதை பேர் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ண வச்சு. ஓகே, ஆமிர்ஸ் வந்து இனிஷியலி வேணான்றாங்க, ஆனால் வேற வழியே இல்லாமல் ஃபைனலாக சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணி ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டை, ஓகேங்களா, ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டை உள்ளார உட்கார வைக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இதனால இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆமிர்ஸ் அண்ட் சீக்ஸுக்குள்ளார நடக்கிற இஷ்யூக்கு பிரிட்டிஷ் கேன் இன்டர்ஃபியர் அப்படின்ற ஒரு கிளாஸை சேர்க்குறாங்க. இதோட டேஞ்சரை ஆமிர்ஸ் உணரலை, ஏன்னா இதில் பிரிட்டிஷ் வந்து தங்களை ஒரு ப்ரொடெக்டரேட் பர்சனாக தான் காட்டிக்கிறாங்க. ஸோ yes, as I said, Sindh was turned into a British protectorate in 1838. Okay, so next is Tripartite Treaty of 1838. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கான் ப்ராப்ளம். எதுக்காக நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஆப்கானில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் டர்மாயில் நடக்கும், ஆங்கிலோ ஆப்கான் வார்ஸ்லாம் நடக்கும். ஓகே, ஆப்கானில் பிரிட்டிஷ் வந்து தோத்துடுவாங்க. ஓகே, அதனால தான் லேட்டராக பார்த்தீங்கன்னா சிந்தியே கேப்சர் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு சிந்துன்றது டைரக்ட் டைரக்ட் டேஞ்சர் ஃபார் பிரிட்டிஷ் கிடையாது, பட் வேற ஒரு இடத்துல தோத்ததுக்கான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக தான் சிந்தை கேப்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டூப்ளிசிட்டி ஆஸ்பெக்ட். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூப்ளிசிட்டி அண்ட் கோவர்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரஞ்சித் சிங்கை பர்சுவேட் பண்ணுவாங்க. ஓகே, ராஜா ரஞ்சித் சிங்கை பர்சுவேட் பண்ணுவாங்க. ஓகே, ஆஸ் வெல் அஸ் அமீர் சிங் பர்சுவேட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் நீங்கள் ஒன்றா இருக்கணும், ஒன்றா இல்லைன்னா நிறைய இஷ்யூஸ் வரும், ட்ரேட் இந்த ஏரியாவில் நடக்காது, தேவையில்லாத இஷ்யூஸ் வரும்னுவாங்க. ராஜா ரஞ்சித் சிங் will also understand that இப்போ பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படின்ற தெரியாத அளவுக்கு டேமேஜ் நடக்கும்ட்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரைபார்ட்டியேட் ட்ரீட்டி சைன் பண்றாங்க. சிந்தோட ரிவர்ஸை நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரேட் இதுக்கு அலோவ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் வந்து ஏஜென்ட்டை வந்து அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த ட்ரீட்டியில் இருக்கும். ஓகேவா, ஸோ இது என்னன்றதை டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற அதே சிந்த் என்ன ஆகுதுன்னா 1839ல் கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரைபார்ட்டியேட் ட்ரீட்டியை ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆமிர்ஸை பயமுறுத்துறாங்க. ஆமிர்ஸும் கொஞ்ச நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மிலிட்ரி அட்வான்ஸ்மெண்ட்டும் கிடையாது, டாக்டிக்கல் எபிலிட்டியும் கிடையாது, பவர்ஃபுல் ஃபோர்ஸும் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியாவில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது, இன்டர்னல் இஷ்யூஸ் இருந்தது. இந்த இன்டர்னல் இஷ்யூஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொரு இடமா கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு பதிலாக ஓகே மராத்தா ரீஜன் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணதுனால பிரிட்டிஷ்க்கு நிறைய லாஸ் தான். ஸோ இனிமேட் எல்லாம் சப்சிடரி அலையன்ஸ் பாலிசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்து தான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடரி அலையன்ஸ் கான்செப்ட் வந்து சிந்துக்கு வந்து கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டி பிப்ரவரி 1839ல் சைன் பண்ணுறாங்க. இதுபடி சிந்தோட ஆமிர்ஸ் அவங்களோட ஓன் ஆர்மியை டிஸ்பேண்ட் பண்ணிட்டு பிரிட்டிஷோட சப்சிடரி ஃபோர்ஸை உங்களுக்கு ஷிக்ராப்பூர் அண்ட் தென் புக்கார் அப்படின்ற இடத்துல ஸ்டேஷன் பண்ணிடணும். அதுக்காக இந்த சிந்தோட ஆமிர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் 3 lakh rupees
ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸா பிரிட்டிஷ்க்கு பே பண்ணணும். ஓகே, ஆஸ் வெல் அஸ் ஓகே ஒரு மிலிட்ரி ஸ்டோர் ஃபார் கராச்சி ஆப்கான் வாரப்ப இதை யூஸ் பண்ணுன்றாங்க. இந்த இடத்துல தான் சிந்தோட ஆர்மிஸ்க்கு ஒரு பெரிய தலைவலி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானில் நடக்கிற வாருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஆனால் ஆப்கானில் நடக்கிற வாருக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்து ரீஜனை ஒரு பேசேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் ட்ரீட்டி படி சிந்து ரீஜனை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடுக்கான பாசேஜை தான் யூஸ் பண்ணுமே தவிர வாருக்கான பேசேஜை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ சிந்து ரீஜியன் மேலே உங்களுக்கு வார் இல்லைனாலும் ஆப்கான் மேலே நடக்கிற வாருக்கு சிந்து ரீஜனை ஒரு பேசேஜாக யூஸ் பண்ணுறது இந்த சிந்து அமீர்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இஷ்யூஸ் வருது. ஓகே, பட் பிரிட்டிஷோட மைட்டினஸ்னால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சப்சிடரி அலையன்ஸ் சைன் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்சிடரி அலையன்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது. இதே கான்செப்ட் என்ன பண்ணுறாங்க, the Amirs accepted that they won't have any negotiations with the foreign state without the knowledge of the company, which means கம்பெனியோட ஏஜென்ட் சிந்தோட கோர்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம ஆமிர்ஸ் ஆஃப் சிந்த் வந்து எந்த ஒரு யூரோப்பியன் பவர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பிரிட்டிஷ் தவிர வேற எந்த ஒரு யூரோப்பியன் பவர்ஸ் கூட, யார் இங்க சொல்றாங்க அப்படின்னா பிரெஞ்சை தான் சொல்றாங்க, எந்த ஒரு யூரோப்பியன் பவர்ஸ் கூடயும் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்குமோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமோ போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த சப்சிடரி அலையன்ஸே அவங்களால சைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல, நல்லா தான் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஓகே, பட் 1843ல ஓகே 1843 ரீஜனில் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1839 to 42ல நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்த் ரீஜனை கிராஸ் பண்ணி சிந்த்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஓவர்ஸ் ஆஃப் த வார் நடக்குது. இது ஆன் த சாயில் ஆஃப் சிந்த் நடந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சிந்த் ஆமிர்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, பிடிக்காததுனால அவங்க இதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. பட் சப்சிடரி அலையன்ஸ்குள்ளே கொண்டு வந்ததுனால அவங்களால பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஆனால் இந்த இடத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வாரில் பிரிட்டிஷ் ரொம்ப மோசமாக தோத்து போகிறாங்க. பிரிட்டிஷ் ரொம்ப மோசமாக தோத்து போகிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெஸ்டீஜை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு. ஓகே, ஏன்னா பிரிட்டிஷ் வந்து லாஸ்ட் 50-60 இயர்ஸ் ஆஃப் வாரில் பெரிய அளவு தோத்தே போகலை. ஆனால் இந்த பர்டிகுலர் வாரில் பிரிட்டிஷ் ரொம்ப தோத்து போயிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப அவங்கள காயப்படுத்துறது. ஸோ பிரிட்டிஷ் வந்து தே இமீடியட்லி நீடட் அ விக்டரி டு ரிஸ்டோர் தேர் ப்ரெஸ்டீஜ். ஓகே, ஒரு ஆள்கிட்ட அடி வாங்கியாச்சு, அசிங்கப்பட்டாச்சு, ஆனால் அந்த ஆளை திருப்பி அடிக்க முடியாது. வேற யாரையாச்சும் அடிச்சு டிஃபீட் பண்ணி ஒரு ப்ரெஸ்டீஜை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல தான் லார்ட் எல்லன்பரோ அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கவர்னர் ஜெனரல். அவர் என்ன பண்றாருன்னா சர் சார்ல்ஸ் நேப்பியர் அப்படின்ற பர்சனை சிந்தோட ஆமிர்ஸ் கோர்ட்டுக்கு சென்ட் பண்றாங்க. இந்த சார்ல்ஸ் நேப்பியர் அப்படின்றவர் பர்டிகுலரா டெலிபரேட்லி ஆமிர்ஸை வந்து ப்ரொவோக் பண்றாரு. அதனால உள்ளார ஒரு ரிவால்ட் வருது. இந்த ரிவால்ட்டை காரணம் காட்டி என்ன பண்றாங்கன்னா சிந்த கேப்சர் பண்ணிடுறாங்க. ஓகே, எஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் தான் சொன்னல ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. ஆமிர்ஸை வந்து வாண்டடா வம்புக்கு இழுக்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் அவங்க பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா செயல்படுறதா, அதாவது ட்ரீசன்ல ஓகே தேச துரோகத்தில் ஈடுபடுறதா சொல்றாங்க. ஓகேங்களா, பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா சிந்த ஆமிர்ஸ் டைரக்டா எந்த ஒரு வகையிலும் பிரிட்டிஷை அப்போஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார்ல பிரிட்டிஷ் தோத்ததுக்கான ப்ரெஸ்டீஜை திருப்பி வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல இந்த வாரை வேஜ் பண்றாங்க. ஓகே, ஸோ அகெயின் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டியை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த ட்ரீட்டி படி அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ப்ராவின்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ்க்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் பாஸ்ட் டிரான்ஸ்லேஷன். முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் இப்போ நீங்கள் இது பண்ணுன்றாங்க. ஆனால் அந்த தப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரியாக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாகவே அது இருக்காது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள காயின்ஸும் மின்ட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஏற்கனவே முகல்ஸோட கான்செப்ட்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் அட்டானமி எடுத்துக்கணும்னா அவங்களுக்கு காயின் மின்ட் பண்ணுற அத்தாரிட்டி எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ பிரிட்டிஷ் எப்போ வந்து முகல்ஸ்க்கு காயின் மின்டிங் அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டாங்களோ அப்பயே அவங்களோட எக்கனாமிக் அத்தாரிட்டின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. போக போக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட காயின்ல இருந்து, அதாவது இந்தியாவோட காயின்ல இருந்து முகல்ஸோட நேமே எடுக்க ஆரம்பிச்சாங்க. திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லே ஆமிர்ஸ் எல்லாத்தையும் ஓகே தான் ஆமிர்ஸ் எல்லாத்தையும் சிந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கேப்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆமிர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைதிகளாக மாற்றிட்டாங்க, கேப்டிவ்ஸாக மாற்றிட்டு அவங்கள சிந்தை விட்டு துரத்திட்டாங்க. அண்ட் இன் 1853 in 1843 I'm terribly sorry. In 1843
கவர்னர் ஜெனரல் எலன்பரோ. கவர்னர் ஜெனரல் எலன்பரோட கண்ட்ரோல்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்த பிரிட்டிஷ் எம்பையரோட மெர்ஜ் பண்ணிடுறாங்க. சிந்த பிரிட்டிஷ் எம்பையரோட மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ யாரை வந்து சிந்த் ரீஜியன்ல ப்ராப்ளம் பண்றதுக்கு அனுப்பிச்சாங்களோ, யாரு சார்ல்ஸ் நேப்பியரை லார்ட் எலன்பரோ அனுப்புறாரு. அவர் மூலமா தான் ஒரு கலவரம் வருது. அதன் மூலமா தான் காரணம் காட்டி சிந்த் ரீஜனை கேப்சர் பண்றாங்க. அதே சார்லஸ் நேப்பியரை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்த் ரீஜியனோட ஃபர்ஸ்ட் கவர்னரா அப்பாயிண்ட் பண்றாங்க. சிந்த் ரீஜனோட ஃபர்ஸ்ட் கவர்னரா அப்பாயிண்ட் பண்றாரு சர் எலன்பரோ. ஓகே, ஸோ இது ஒரு நியாயமான விஷயமா? பிரிட்டிஷ் பண்ணது எல்லாமே நியாயமான விஷயம் கிடையாது. இது எந்த அளவுக்கு அநியாயமான விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். பிரிட்டிஷ் வந்து இந்த இடத்துல ஒரு புள்ளி மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து ஒரு புள்ளி மாதிரி தான் நடந்துட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. எல்ஃபின்ஸ்டோன் சொன்ன ஒரு கோட் இருக்கு. கமிங் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், இட் புட் ஒன் இன் மைண்ட் ஆஃப் அ புள்ளி who has been knocked in the street and went home to beat his wife in revenge அப்படின்னு. இது புரிஞ்சா ரொம்ப இதாக இருக்கும். அதாவது ஒரு புள்ளி இருக்கான், அவன் தெருவில் வர்றப்ப ஒரு ஆள் கிட்ட அடி வாங்கிட்டான். ஸோ கோபத்தில் என்ன பண்ணுறான்னா அந்த ஆளை அடிக்க முடியலையா கோபத்தில், அதனால வீட்டுக்கு வந்துட்டு சும்மா இருந்து தன்னோட ஒய்ஃபை அடித்து ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு. அது இங்கே அந்த கோட்டை தான் லார்ட் எல்ஃபின்ஸ்டோன் சொல்கிறாரு. எதுக்காகனா ஆப்கானிஸ்தானில் அடி வாங்கியாச்சு. ஓகே, ஆப்கானிஸ்தானில் அடி வாங்கியாச்சு. எந்த அளவுக்கு அடினா, பிலீவ் இட் ஆர் நாட், இட் இஸ் கால்ட் அஸ் த ஷேம் ஆஃப் ஆப்கானிஸ்தான். பிரிட்டிஷ் ஷேம் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து கிட்டத்தட்ட 16,000 men, 16,000 சோல்ஜர்ஸை வந்து ஆப்கானில் பலி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு அவங்களோட ப்ரெஸ்டீஜை வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேற வழியே இல்லாமல் ப்ரெஸ்டீஜை திருப்பி ஏதோ ஒரு வகையில் ரீகெயின் பண்ணுன்றதுக்காக ஆமிர்ஸ் ஆஃப் சிந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வாரில் பிரிட்டிஷ்க்கு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சில மனக்கசப்புகள் இருக்கும். ஓகே, இந்த சிந்த் ரீஜனை வந்து நீங்கள் ஆங்கிலோ ஆப்கான் வார்க்கு யூஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனக்கசப்புகள் இருக்கும். ஆனால் அந்த மனக்கசப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்காக நீங்கள் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இது பண்ணிட்டீங்க, கலகம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேர் சொல்லி அதுக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்த் ரீஜனை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகே, இந்த இடத்துல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பிரிட்டிஷோட ஓகே லாயல்ட்டி அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லைன்றதுக்கு இந்த சிந்தோட கேப்சர் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஸ் எ செட், the reason for conquest is deliberately manufactured. ஒரிஜினலாக சொன்னால் சிந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி நேபராக தான் இருந்தாங்க. ஆனால் வேற வழியே இல்லை. ஓகே, ஒரு இடத்துல தோத்தாச்சு, இன்னொரு இடத்துல ஜெயிச்சே காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கேப்சர் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா as I said, it's a tale of bullying tactics and deceit. ஓகே, நம்ம வச்சு ஏமாத்துறது. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்தியாவில் எந்த ஒரு ரீஜனுக்கும் எந்த ஒரு ரூலருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனாக இருந்ததில்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, ஸோ எஸ், நான் ஏற்கனவே சொன்னேன், கம்மிங் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், இட் புட் இன் ஒன் மைண்ட் ஆஃப் அ புள்ளி who has been knocked in the street and went home to beat his wife in revenge. ஓகே, ரோட்டில் அடி வாங்கின ஒருத்தன் வீட்டுக்கு போய் அவன் ஒய்ஃப் அடித்து தன்னோட வெறியை தீர்த்துக்கிட்டான் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் நேப்பியர் சொன்ன பார்த்தீங்களா, லார்ட் சென்ட் பண்ணியிருப்பார்ல சிந்த் ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அம்பாசிடராகவும் லேட்டர் வந்து கண்ட்ரோலராகவும். அவர் வந்து லண்டனுக்கு ஒன் வேர்ட் டெலிகிராம் சென்ட் பண்ணுவார். என்னது, சிந்த கேப்சர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதை கேப்சர் பண்ணதுக்கு ஒன் வேர்ட் டெலிகிராம் சென்ட் பண்ணுவார். என்னன்னா பிஇ பெக்காவி அப்படின்னு ஒரு பெர்ஷியன் ஒரு லாட்டின் வேர்டு. ஓகே, பெக்காவி அப்படின்ற லாட்டின் வேர்டில் ஒரே ஒரு வேர்டில், ஏன்னா டெலிகிராம்ன்றது கம்மியான வேர்டில் தான் அனுப்ப முடியும். ஸோ ஒரு வேர்டு அனுப்புவார். பெக்காவி அப்படின்னா ஐ ஹாவ் சின்ட், SINNED. சிண்ட் அப்படின்னா பாவம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஆனால் இதை படிச்சிங்க, வேகமாக படிச்சிங்கன்னா ஐ ஹாவ் சிந்த் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா, சிந்துன்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஸோ இப்படி ஒரு மெயில் இது டெலிகிராஃப் அனுப்புறாரு, விச் மீன்ஸ் இட்ஸ் அ பன் ஃபார் ஐ ஹாவ் சிந்த். சிந்தை வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அ மாரல் கில்ட். ஓகே, மாரல் கில்ட் அப்படின்னு நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிந்த் ரீஜனை கேப்சர் பண்ணுறதுக்கான நெசசிட்டியே இருக்காது, பட் ஆனாலும் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு சம்மரி மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1809 ஓகே ட்ரீட்டி ஆஃப் எட்டர்னல் ஃப்ரெண்ட்ஷிப். ஃபர்ஸ்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. இதோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட அப்ஜெக்டிவ் பிரெஞ்சை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது தான். இது சிந்தில் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃபார்மல் டிப்ளமேட்டிக் லிங்க் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் த சிந்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் 1832. ட்ரீட்டி ஆஃப் 1832
இந்த ட்ரீட்டி ஆஃப் 1832ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸை ட்ரேடுக்காக ஓபன் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ் ரிவர், இண்டஸ் ஃபார் ட்ரேடுக்காக ஓபன் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்த் ரீஜியன்ல பர்டிகுலரா இண்டஸ் ரிவரோட ஜியாகிரபிக்கல் நாலேஜை வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க. 1839ல சப்சிடரி அலையன்ஸ் ட்ரீட்டியை ஓபன் பண்ணியிருப்பாங்க, சாரி சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 1839ல சப்சிடரி அலையன்ஸ் ட்ரீட்டியை சைன் பண்றாங்க. ஸோ சிந்த ஆப்கான் வாருக்கு பேஸா யூஸ் பண்றாங்க. யாரு? பிரிட்டிஷ் யூஸ் பண்றாங்க. 1839ல சைன் பண்ண சப்சிடரி அலையன்ஸ் ட்ரீட்டி மூலமா சிந்த ஆப்கான் வாருக்கு பேஸா யூஸ் பண்றாங்க. இதனால சிந்துக்கு ஹெவி ஃபினான்ஷியல் அண்ட் மிலிட்ரி லாஸ் நடந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1843ல அனெக்சேஷன் ஆஃப் சிந்த். அனெக்சேஷன் ஆஃப் சிந்த் நடக்குது. எதுக்காக? காம்பன்சேஷன் ஃபார் ஆப்கான் ஃபெயிலியர். ஓகே, சிந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையரோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல இதை பார்க்கலாம். சிந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியருக்கு ஒரு கேட்வே மாதிரி. ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆப்கான் வாருக்காக இதை கேப்சர் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி சில லாஜிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் வெஸ்டர்ன் ரீஜனுக்கான கேட்வேயா சிந்தை யூஸ் பண்ணிட்டாங்க. அதை கண்ட்ரோல் பண்றது மூலமா பிரிட்டிஷ் வந்து இண்டஸ் ரிவரையும் செக்யூர் பண்ணிட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் நேவல் பேஸ் அட் கராச்சியும் செக்யூர் பண்ணிட்டாங்க. கராச்சியில் இருக்க நேவல் போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது அந்த பீரியட்ல இருந்தே. ஓகே, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, அன்லைக் அதர் கான்கொஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷ், இங்க சிந்துல ஒரு மிஸ்கவர்னன்ஸோ இல்ல ப்ரொவகேஷனோ எதுவுமே இல்லை. இட் வாஸ் அ கோல்டு பிளட்டட் அனெக்சேஷன். ஓகே, பர்டிகுலர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இம்பீரியல் நெசசிட்டி. ஆப்கானிஸ்தான்ல தோத்தடிச்சு ஒரு இடத்துல ஜெயிச்சே ஆகணும், அதனால நான் வேற வழியே இல்லை, என்னோட ஃப்ரெண்டை டிஃபீட் பண்றேன். அதாவது எதிரிகிட்ட தோத்துட்டு வந்தாச்சு, ஸோ என்னோட மானத்தை காப்பாற்றணும், சும்மா இருக்க என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அடிச்சு அவனோட ரீஜியனை நான் கேப்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் பிரிட்டிஷ் புல்லிங்கோட எக்ஸாம்பிள், சிந்தோட கான்கொஸ்ட். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஓகே ஆஸ்பிரன்ஸ், சிந்தோட கான்கொஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம். ஓகே, இதோட இந்த பர்டிகுலர் லெசன்றது பிரிட்டிஷோட ஃபாரின் பாலிசி ஆர் பிரிட்டிஷோட ஓவரால் கேப்சரிங் ஆஃப் ரீஜனல் கிங்டம் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி பிரிட்டிஷ் வந்து பஞ்சாப் ரீஜியனை கேப்சர் பண்ணாங்க, மகாராஜா ரஞ்சித் சிங்க்கு அப்புறமேட்டு எப்படி ஆங்கிலோ சீக் வார்ஸ் வந்தது, எப்படி பஞ்சாப் ரீஜனை கேப்சர் பண்ணாங்கன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் டு வெராண்டா ஐஏஎஸ் ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா சீரிஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்க, we will respond to you. ஓகே, நல்லா படிங்க. ஃபிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 83-85 டேஸ் பக்கமாக தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணாலும் வெராண்டா ஐஏஎஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க, will definitely help you. Okay, thank you very much. Veranda IAS, where your dream becomes reality.